2 பத்திக்கு முன்னால் தேடுங்கள் அப்படின்ட்டு விளக்கமாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கு தேடாதே என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக தேடுவது, தேடாமல் இருப்பது, இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டு நிற்க சிலவற்றையும் பார்த்து விடலாம். உள்ளது கெடாது, இல்லது தோன்றாது என்கிறது சமணம். உலகில் இப்போதைக்கு எது இருப்பதோ அது எப்போதுமே மறைவதில்லை. எது உலகில் இன்றைக்கு இல்லையோ அது எப்போதும் தோன்றப்போவதும் இல்லை. அதாவது ஒரு நீர் குளிர்ந்தால் பனிக்கட்டி ஆகிறது, அதுவே கொதித்தால் ஆவியாகி விடுகிறது. இந்த ஆவி குளிர்ந்தால் மீண்டும் நீராவி ஆகிறது. இப்படித்தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். அதாவது சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, வேண்டுமானால் ஒன்றை வேறொன்றாக்கலாம் என்கிறது பௌதீக அறிவியல். எல்லாவற்றுக்கும் பொதுவான விதி இது. அப்படி பார்க்கும்போது நாம் பிறப்பிற்கு முன் ஏதாக ஒன்று இருந்தோம், இறந்தபின் ஏதோ ஒன்றாக ஆகப் போகிறோம். அந்த ஏதோ ஒன்று என்ன என்பதில்தான் மதங்களுக்குடைய மோதல். நாம் இறந்தவுடன் நம் உடலை புதைத்தால் அது மக்கி மண்ணாகி விடுகிறது, எரித்தால் சாம்பலாகி காற்றில் கலந்து விடுகிறது. இங்கே உடல் என்ற ஒரு பொருள் வேறு ஒரு பொருளாகத்தான் மாறுகிறதே தவிர அதற்கு அழிவு என்பது இல்லை. ஆன்மா அழிவற்றது. ஜடப்பொருளோ உயிரினங்களோ எதுவாயினும் அவை எதுவும் அழிவதில்லை. முன்பு இல்லாமல் இருந்தது எப்போதுமே புதிதாக தோன்றிவிடவில்லை. பரிணாம சங்கிலியில் ஒன்றிலிருந்து இன்னொன்று, அதிலிருந்து மற்றொன்று என்று பழையது புதிதாகவும் புதியது இன்னொன்றாகவும் மாறி மாறி வந்தபடியே உள்ளது. பிறப்பதற்கு முன் நாம் என்னவாக இருந்தோம் என்பது நமக்கு தெரியாது. பிறப்பு என்பதே நமது வசத்தில் இல்லை. பிறகு நாம் எங்கிருந்து வந்தோம், அந்த நம் பிறப்புரிமை, அப்படி ஒரு உரிமை எவருக்கும் வழங்கப்படவில்லை. அவதாரம் என்று சொல்லப்படும் தெய்வீக மனிதர்களில் வாழ்க்கையை பார்த்தால் கூட அவர்களும் அப்படி ஒன்றும் சகல சௌவாக்கியங்களும் பிறந்ததாக தெரியவில்லை. ஒரு உதாரணத்துக்கு, இயேசுநாதர் பிறந்தது மாட்டுத் தொழுவத்தில் தான், கிருஷ்ணர் பிறந்தது சிறையில். ஆக பிறப்பு என்பது நம் கையில் இல்லை, அதுபோல் இறப்பு என்பதும் நம் கையில் இல்லை. யாருக்கு மரணம் எப்போது வரும் என்பதையும் எவராலும் கூற முடிவதில்லை. எப்படி பிறப்பு நம் கையில் இல்லையோ அப்படியே மரணம் என்பது நம் கையில் இல்லை. அப்படி இருக்கும்போது இரண்டுக்கும் இடையில் உள்ள இந்த வாழ்வு மட்டும் எப்படி நம் கையில் இருக்க முடியும்? அதனால்தான் ஞானிகள் நீ என்னவாக படைக்கப்பட்டாயோ அதுவாகத்தான் இருப்பாய் என்கிறார்கள். ஆனால் நமது உடல் என்பது ஒரு தனி கோட்டை போன்றது. வெளியிலிருந்து எதுவும் எதிர்ப்பின்றி அதற்கு உள்ளே நுழைய முடியாது. அப்படியே அது நுழைந்து விட்டாலும் உடல் அதனை ஏற்கவும் ஏற்காது. கண்ணில் ஒரு சிறு தூசி விழுந்தாலும் கண்ணை எவ்வளவு கசக்கிறோம். பல்லில் ஒரு சிறு துரும்பு புகுந்தால் நாவினால் துளாவி பல்லின் இடுக்கையில் சிக்கிய துணுக்கை அகற்ற எவ்வளவு தீவிரத்துடன் போராடுகிறோம். காலணிக்குள் சிறு மணல் புகுந்து கொண்டாலும் காலில் எவ்வளவு உறுத்தல் ஏற்படுகிறது. இவ்வளவு இருந்தும் நம்ம உடம்புல ஏதாவது சிக்கன உடம்பு ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னவென்றால், நம் மனதிற்கு எது தேவை, அதற்கு எது ஒத்து வரும், எது ஒத்து வராது, அதற்கு தேவையில்லை என்பதையெல்லாம் பற்றி துல்லியமாக நாம் அறிந்து கொள்ள முடிவதில்லை. உடம்புக்கு ஒத்துக்கொள்றதை அது ரிஜெக்ட் ஆகிருந்தோம். ஆனால் மனதுக்கு ஒத்துக்கொள்றதை மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியலை. நம்மில் சிலர் கிடைத்த வாழ்வை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து விடுகிறோம். அல்லது மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு மனத்துக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை முறையை மேற்கொண்டு விடுகிறோம். அதனால் அது பின்னர் வாழ்க்கை முழுவதுமே நம்மளுக்கு போர்க்களமாக மாறிவிடுகிறது. உன்னையே நீ அறிவாய் என்பதன் உட்பொருள் இதுதான். நமக்கு எது தேவை என்பதை நம்மை தவிர வேறு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்முடைய சூழ்நிலை என்ன, நம் விருப்பம் எது, நம் இரண்டையும் சொல்லியமாக கணித்து இரண்டுக்கும் நடுவான ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் பிறகு அதிலிருந்து இயல்பு நிலைக்கு வருவது சுலபம். இலக்கு நோக்கி பயணிப்பதற்கும் அது நமக்கு உதவி புரியும். ஒரு முட்டாள்தான் முட்டாள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு விட்ட பிறகு அந்த வினாடியிலிருந்து அவன் அறிவாளியாக ஆரம்பித்து விடுகிறான் என்கிறது ஒரு பழமொழி. ஆனால் தான் முட்டாள் என்று யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு ஈகோ அதற்கு இடமும் தராது. இதனால் உங்கள் மனம், நம்ம ஒரு உதாரணத்துக்கு
ஒரு மனசை 108 தடவை ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறோம், அல்லது 1008 தடவை சொல்கிறோம். ஆனால் 108 தடவை ஜெபம் செய்யும் போதோ 1008 தடவை ஏதோ வச்சு ஓதும் போதோ மனசு உங்கள் எண்ணிக்கையில் தான் கவனமாக இருக்குமே தவிர அதில் காரியத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கவே இருக்காது. ஆண்டவன் அறிவை விட அறியாமையே விரும்புகிறான் என்கின்றன வேதங்கள். ஏனெனில் அறிவு அகந்தை உள்ளது, அறியாமை நேசம் மிக்கது. அறிவானது மலரை போற அக்குவேறு ஆணிவேராக பிரித்து புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் மகரந்த சேகரங்கள் என்று பிரிக்கும். ஆனால் அறியாமையோ அதை முகர்ந்து பார்த்து மகிழும். ஆகதான் குழந்தையை அனைவருமே நேசிக்கிறார்கள், அதனிடம் குடிகொண்டுள்ள அதன் அறியாமை காரணமாகத்தான். ஆதிசங்கரர் அத்வைதத்தில் சர்வம் பிரமமயம் என்கிறார். பிரமம் என்பது என்றும் இருக்கும் அனாதியான ஒன்றை குறிக்கிறது. உன் பிறப்புக்கு முன் நீ எங்கிருந்தாயோ, இறந்தபின் எங்கே போய் சேருவாயோ அதுவே பிரமம். எதிலிருந்து எல்லாம் உண்டானதோ அதுவே பிரமம். நான், நீ, அது, இது எல்லாம் அடங்கியது பிரமம். அஞ்ஞானி என்பவன் எதுவும் அறியாதவன். அஞ்ஞானத்துக்கு மேலே உள்ளது ஞானம், ஞானத்துக்கு மேலே உள்ளது ஞாசம் எனப்படும். இதை நியாஸ் என்பார்கள். இந்த நிலையை எட்டிவிட்டால் அனைத்துமே ஒன்றே. அடிபடுவது எல்லாம் ஒன்றே. இந்த நியாசை நிலையை எட்டிவிட்டால் நாம் சந்நியாசிகள் என்கிறோம். பின்னாளில் வெறும் தடா முடி தரித்தவர்களும் காவி அணிவர்களும் சந்நியாசிகள் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டார். நிசத்தில் ஞானம் அஞ்ஞானம் இரண்டையும் கடந்த நிலைதான் சந்நியாச நிலை என்பார்கள். அதாவது மறைத்து வைக்கப்பட்ட இந்த உண்மைகளை நமது அகக்கண்ணால் கண்டவர்கள் மகான்கள். அவர்கள் எட்டிய அந்த உச்சநிலை அல்லது உண்மத்த நிலைதான் இறை அனுபூதி நிலை. அதனால்தான் அதை அடைந்த அனுபவத்தை சொல்ல வார்த்தைகள் எதுவுமே இல்லை என்று தவிப்பார்கள். அதற்குரிய வார்த்தைகளும் ஞானம் அடைந்தவர்களிடம் இல்லை. அவர்கள் ஒரு பொருளில் விளக்கிச் சொன்னால் கூட நாம் அதை வேறு ஒரு பொருளில் புரிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் ஞானம் என்பது சிறந்த ஒரு ஞானம், அதுக்கு மேல் உள்ளது ஞாசம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் என்ற பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.